நாகையில் திமுகவினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தின் போது சாப்பாட்டுக்காக அக்கட்சியினர் சண்டை போட்டுக் கொண்ட அவலம் அரங்கேறியுள்ளது. நாகப்பட்டினம் அவுரி திடலில் திமுகவினர் உண்ணாவிரதம் என்ற பெயரில் இன்று போராட்டம் நடத்தினர். காலை முதல் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நேரம் செல்ல செல்ல கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது. அவர்களில் பெரும்பாலானோர் அருகில் உள்ள ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவதற்காக குவிந்தனர். இதனால் அங்கு பலருக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதால் சிலர் கைகலப்பில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துவிட்டு சாப்பிடச் சென்றதோடு மட்டுமின்றி உட்கார இடம் கிடைக்காத ஆத்திரத்தில் திமுகவினர் சண்டை போட்டுக் கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களை முகம் சுளிக்க வைத்தது. அவர்களது இந்த செயலை பொதுமக்கள் பலரும் ஏளனம் செய்தனர்.